என்னங்க புரியாம பாக்குறீங்களா? இப்ப போன இந்த 5 பேரை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த 5 பேரும் அண்ணன் தம்பி தாங்க. இதுல முதல்ல இருக்காருல, அவர் பேரு கெத்து முத்துங்க. அது யாருன்னு பாக்குறீங்களா? அது நான் தாங்க. பேரு சொல்லுவதே கெத்தா இருக்குல்ல, அந்த 4 பேருக்கும் நான் தான் அண்ணன். ஏன் என் பேரு கெத்து முத்துன்னு வச்சாங்க தெரியுமா? இவங்க 4 பேருக்கும் முதல்ல நான் பிறந்ததுனால எங்க அப்பா கெத்தா இருக்கட்டுன்னு என் பேரை கெத்து முத்துன்னு வச்சுட்டாரு. பயங்கர கெத்தா இருக்குல்ல. அண்ணே சும்மா பல்ல காட்டாதே, எப்ப பார்த்தாலும் பல்ல காமிக்கிட்டு பல்ல புடிங்கிற போறாங்க. பல்ல காட்டாம பேசு. இப்போ வரல, இவன் தாங்க என்னோட 2வது தம்பி, எனக்கு அடுத்த பிறந்தவன். நக்கலும் நையாண்டி தாங்க உன் கூட பிறந்தது. இவனை பத்தி நான் சொல்றதோட இவன் சொல்றது நல்லா இருக்கும். ஏன்னா நான் சொன்ன என்னையும் கிண்டல் பண்ணுவாங்க, நீங்களே பாருங்க. எனக்கு ஏன் கிண்டல்ராஜன் பேர் இருந்துச்சு தெரியுமா? எங்க அப்பா பேரு ரைமிங் ராமு. எங்க அப்பா ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டே இருந்தான். அப்ப எங்க அப்பா ஒரு சவால் விட்டாரு, டேய் உன்னை கலாய்க்கவே ஒருத்தன் பிறந்து வருவான்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் பிறந்தவன் தான் நானு. அதனாலதான் எனக்கு கிண்டல்ராஜன் பேர் வந்துச்சு. எப்படி பாத்தீங்களாங்க எவ்வளவு நக்கலா பேசிட்டு போறான்னு? அதுக்கு தாங்க இவன் பேரை கிண்டல் ராஜன் வச்சிருக்கிறாங்க. கொட்டாவி கிட்ட வரான்ல, இவன் தாங்க என்னோட 3வது தம்பி. எவ்வளவு ஃபாஸ்டா கொட்டாவி விடுறான் பாத்தீங்களா? இவன் தாங்க இருக்கிறது ரொம்ப சுறுசுறுப்பானவன். என்ன அப்படி பாக்குறீங்க? கொட்டாவியே எவ்வளவு ஃபாஸ்டா வர்றான் பாத்தீங்களா? 1ஆம் நம்பர் சோம்பேறிங்க. டேய் உன்னை பத்தி நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேடா, பண்ணிக்கோ. வாய் வலிக்குமே. பாத்தீங்களா? அதுக்கு தாங்க இவன் பேரு சொங்கிநாதன் பேர் வச்சிருக்கான். வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்தா கூட உரிச்சு சாப்பிடுறதுக்கு பால் மாறிக்கிட்டு தோலோட தானே சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் தோல் உடம்புக்கு நல்லது. பாத்தீங்களா எவ்வளவு நக்கல்ன்ட்டு? அதுக்கு தாங்க இது பேர் 1ஆம் நம்பர் சோம்பேறின்னு நாங்க வச்சிருக்கோம். டேய் அந்த பக்கம் சீக்கிரமா போடா. ஹலோ, பேங்க்ல தானே 50,000 இருக்குடா. நீ கவலைப்படுற, டிக்கெட்ல நான் பாத்துக்கிறேன். காலைல பீஸா, டேய் காலைல தான்டா பீஸா சாப்பிட்டேன். மதியம் நம்ம KFC போலாம்டா. ஓகேடா பாய்டா. 2 நாள் பழைய கஞ்சி குடிச்சிட்டு காலைல பீஸா சாப்பிட்டு ஓடி புளிக்கிட்டு வந்துருக்காங்க. என்னங்க பாக்குறீங்க? இதுதான் என்னோட 4வது தம்பி. பேரு பொய்யாமொழி. பொய்க்கு பிதானே உனக்கு பேர் வைக்கலாம். எவ்வளவு பெரிய புழுகு புளிட்டு வருது பாத்தீங்களா? காலையில இருந்து ஒரு பீஸா கிடைக்குது. இவனை பத்தி சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு முறை புலி வந்துருச்சுன்னு சொன்னான். ஊர் மக்கள் எல்லாம் கிளம்பி ஓடிட்டாங்க. எங்கடா புலி வந்துருச்சுன்னு கேட்டா, புளிய மரத்தை காட்டி மேல இருக்கிற புளியை காட்டுறதுங்க. அவ்வளவு பெரிய புழுகு மூட்டைங்க இது. எங்க அண்ணன் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறானே, என்ன சொல்லி இவங்கிட்ட தப்பிக்கலாம்? இது அண்ணன் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கண்ணே. என்னையா? ஆமாண்ணே, போய் பாரு. நீதான் அழகாச்சு. நான் எவ்வளோ போய் சொன்னோ நம்பட்டு எங்க அண்ணன் மட்டும்தாங்க. நான் சொல்லல எவ்வளவு பெரிய புழுகு மூட்டைன்னு சொல்லிட்டு. இப்படிதாங்க ஒரு முறை ஒரு பொண்ணு என்ன பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இவன் பேச்சை நம்பி ரோஜா போட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு போனாங்க. 10 பேர் என்ன ரவுண்டு கட்டாங்க அடிக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் என்ன யாரு தெரியுமா காப்பாத்துறது? என் தம்பி செங்கலோட என்ன காப்பாத்தினான். அவன் இல்லைனாலும் நான் தப்பிச்சிருப்பேன். நான் இல்லைன்னா உன்னை அடிச்சு கை கால உடைச்சிருப்பாங்க. நான் இருக்கதான் உன்னை காப்பாத்துறேன். சும்மா என்ன டென்ஷன் பண்ணாத. போ. சரி விடுறா, அங்க யாரோ ஒன்று கூப்பிடுறாங்க பாரு, போ. என்னங்க பண்றது? எல்லாரும் என்ன மாதிரி எப்பவுமே நூலா இருக்க முடியுமா? ஒண்ணு மறந்துட்டேங்க, உன்னை பத்தி சொல்றேன் கேளுங்க. சின்ன புள்ளையில செங்கல் எடுத்து தான் ஸ்கூல் போயிருக்கான். கிளாஸ் டீச்சர் திட்டான்னு சொல்லிட்டு மூஞ்சில போய் நறு தேய்ச்சி விட்டாங்க. அவ்வளவு பேர் ஊருக்கு சொந்தக்காரன் தான் சரிங்களா? இவன் தான் கடைசி தம்பி. சரி விடுங்க. இதுக்கே அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைன்னா எங்க வீட்டுல நடக்கிற கூத்த வந்து பாருங்க. ஐயோ வரங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நாளைக்கு நடக்கிற பஸ் சர்வீஸ ஃபுல்லா என்னதான் நடந்துட்டு இருக்காங்க. எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு காணிக்க சாங்க மட்டும் பாடுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் வந்துருங்கடா. ஓ, நீ காணிக்க பாட்டு பாடுறதுக்கு நாங்க கேட்க வரணுமா? நீங்களா? ஓ, ஃபாதர் பெர்க்மான்ஸ் நினைப்பு போல. காக்கா கத்துறதெல்லாம் காணிக்க பாட்டா போட போகுது. என்ன போங்க, நீ இப்படி தாண்டா கலாய்ச்சிட்டு இருப்ப. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் சபையில பாடணும்னா என் குரலை கேட்டு மக்கள் அப்படி கிடுக்கிடுன்னு ஆடுவாங்க. கத்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே, காக்காவை போல் கத்துவே. போடா அவை தூடா. யாரா பாத்ரூம்ல இருக்கிறது? பாத்ரூம் சோம்பேறி தானே போனேன். காலைல தான் பார்த்தேன். சோம்பேறி போனானா? ஐயோ போன வரமாட்டான்.
செங்கல் அடிப்படா. நீ கத்தாதடா, நீ கத்த பயந்துட்டு வெளியே வர மாட்டான். என் நிலைமை தெரியாம நீ வேற கத்திட்டு இருக்கிற. எங்கடா டேய், வெளியே வாடா. என்னடா கூப்பிட்டு? டேய் நீ என்னடா இங்க இருந்து வர? நான் இப்பதானே உள்ளேயே போறேன். இப்பதான் உள்ள போறியா? நீ உள்ள போயிட்டு ஒருத்தன் சொன்னான்டா, எங்கடா அவன்? டேய் நீ தானடா போய் சொன்ன? நான் தானே போய் சொன்னேன். ஒரு நாள்ல ஒரு போய் கூட சொல்லாம என்னால தூங்க முடியாதுண்ணே. யாரா அவன்? போய் வேற கிளம்புடா போடா. சண்டே மார்னிங் என்றால் வீடும் நேரம், நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்ளும் நேரம் நேரம். மற்ற நாளில் எல்லாம் பாவம் தலை தூக்கும், இஷ்டம் போல வாழ்க்கை வேறு திசை பறந்திடுமே. சட்டை அயன் பண்றா, டைம் ஆச்சுடா. அது யாருங்க எங்க பண்ணுவா? அடா பாவி, இப்படியே கேடா சோம்பேறி. டேய் சாக்ஷிக்கடா. சாக்ஸா மொட்டை மாடி போகும்போது எனக்கு ஸ்மெல் அடிச்சிச்சு. அங்கதான் கிடக்குன்னு நினைக்கிறேன். போய் பாரு, மொட்டை மாடியில் போய் பாரு. கிளம்போடா, இல்லாம ஆளாளுக்கு ஒண்ணு தேடுறீங்கடா. ஹலோ அண்ணா, அண்ணா சர்ச்சி கிட்ட வந்துட்டு படியில் ஏறிட்டு இருக்கேன். வந்துட்டேன். இதுதான் சர்ச்சைக்கு வர லட்சணமா? காலையில அவன் போய் ஆரம்பிச்சிட்டியா? காலையில 5 மணிக்கு வந்து நான் பாடுற அழகை பாருடான்னு சொன்னா 5 சர்வீஸை முடிச்சுட்டு நானே வந்துட்டேன். இன்னும் வீட்டில் உட்காந்துட்டு வெட்டியா கதை அடிச்சிட்டு இருக்காங்களா வெட்டி பசங்களா? டே பரியாசம், டே சோம்பேறி, டே பொய், டே கோவக்காரா, நீங்களாம் இங்க உருப்பட்ட மாதிரி தான். இருக்கிற நிலைமையை பார்த்தா நான் ஒருத்தன் தான் பொருளாகும் போக போல இருக்கு. நல்லா போவ. இப்படி பெருமைப்பட்டு இருந்தா நீ எப்படி போவ? பெருமை உள்ளவனுக்கோ கத்தரை எழுத்து நிக்கிறான்னு பைபிள்ல வசனம் இருக்கு. நான் தான் போறேன் பாரு. இப்படி கேலி பண்றவங்களாம் பரலோகத்துக்கு போகணும். பரியாசக்காரின் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் வசனம் போட்டிருக்கு. நீ தான் உதட்டுல மட்டும் இல்லையே, உடம்பு பூரால கலாய்க்கிற ஆவி வச்சிருக்க. நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? நான் அப்படி இப்படி இருந்தாலும் லேட்டா போனாலும் லேட்டஸ்டா போய் நிப்ப. யார் நீ? டே சொங்கினாதா, நீ எல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு கனவுல கூட நினைக்க முடியாதா? ஏசப்பாவே வந்து கீழே வந்து உன்னை கூப்பிட்டா கூட என்னை காரில் எடுத்துட்டு போவீங்களா? இல்லை உங்க தேவதூதர்களை வந்து கையில ஏந்தின்னு போக சொல்லுவீங்களான்னு கேட்கற ஆள்றா நீ. பைபிள் ஒரு வசனம் இருக்கு தம்பி, சோம்பேறி நாத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது இருக்கிறது. உன்ன மாதிரி சொங்கி பயலுக்கெல்லாம் பரலோகத்தை இடமே கிடையாது. நான் சின்ன சின்ன பொய் பேசினாலும் ஆண்டரை என்னை மன்னிச்சு கூட்டு போயிடுவாரு. பரலோகத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட் நிற்பேன். வெயிட் அண்ட் சீ. அவன் திருடன், வஞ்சிக்கிறவன், அவன் கொள்ளகாரன். நல்லா போவேன். போய் பேசுறவங்க பரலோகத்துக்கு போகக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. நான் டென்ஷன் படுவேங்க. ஆனா ஏசப்பா என்ன பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. ஓடி போக. தம்பி கோவக்காரா, நீயும் போக முடியாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதருங்கன்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு டைமும் கோவப்படும் போதும் எவன் மூஞ்சாவது செங்கல் வச்சு தீச்சிட்டு வந்திருக்க. நீலாம் எப்படி போக முடியும்? யாருமே போக முடியாது. அப்ப யாருமே போக முடியாதா? நிச்சயமா போக முடியாது. நீங்க விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, களவு பண்ணல, கொலை பண்ணல, அதே நேரத்தில் சர்ச்சுக்கும் போறீங்க. ஆனாலும் பெருமை, பரியாசம், பொய், சோம்பேறித்தனம், கோபம், இந்த கேரக்டர் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆகவே இப்பொழுதே மனம் திருந்துங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே, பாவம் செஞ்சு நான் வேறும் கண்ணீரே. பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே, பாவம் செஞ்சு நான் வேறும்